உன்னை தேடி காலையில யாரோ ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்திருந்தாங்க. ஏதோ பேக தவற விட்டுட்டோம், மாத்திட்டு போகணும்னு சொன்னாங்க. தெளிவா சொல்றீங்களே, இப்படி தெளிவா எங்கிட்ட சொல்றத வந்தவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல, யாராவது ஒருத்தர் பொறுப்பா பதில் சொல்றீங்களா? என்ன பெறவீங்களோ? சே, எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிக்க நினைக்கிறேன், கேட்டுக்குங்க. என்னடா பிரேயர் ஹால சொல்ற மாதிரி சொல்ற? வேற என்ன பண்றது, எல்லாரும் வரிசையா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா சாதாரணமா சொல்லலாம். நம்ம வீட்டுல அப்படி இல்லையே, எல்லாம் மூளைக்கு மூளை நவக்கிரக மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருந்தா வேற எப்படி சொல்றது? சரி சொல்லு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னா கூட நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. போதும்டா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இன்னைக்கு காலைல 2 பேர் பேக் எடுத்து வந்தாங்களே, அவங்களோட பேக் எங்கிட்ட தான் இருந்துச்சு. அதை கொண்டே கொடுக்க அவங்க வீட்டுக்கு போனேன். அவர் பேரு மாணிக்கம். அவரோட தங்கச்சி நிர்மலான்னு ஒரு பொண்ணு, அவளை நான் இன்னைக்கு பார்த்தேன். அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னடா திடுதுப்புன்னு இப்படி சொல்ற? அவங்க என்ன ஆளுங்களோ? அவங்க நம்ம ஆளுங்க தான். சுத்தி வளைச்சு பார்த்தா நமக்கு சொந்தம். அலர்குளம் நீலண்ட தாத்தா இருக்காருல்ல, அவர் வழியில சொந்தம். ஏண்டா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி முடிவு பண்ண எப்படிடா? அண்ணே, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விதத்திலும் ஒத்து வந்தா கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு? டேய், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், எடுத்தங்க விழுத்தன்னு பண்ண முடியாது. திடீர்னு செய்யறதுக்கு இது என்ன டிக்கெட் வியாபாரமா? அதுக்காக எனக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். டேய் கொஞ்சம் பொறுமையாடுற, ஏன்டா அவசரப்படுற? ஆமா, அவர் பேர் என்ன சொன்னியே? மாணிக்கம். அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? கோயம்பேடு மார்க்கெட்ல கடை வச்சிருக்காரு. காய்கறி மொத்த வியாபாரம். என்னது, காய்கறி வியாபாரமா?